பவுல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பவுல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து அதனை தியானித்து அதனை விசுவாசித்து நம்முடைய இருதயத்திலே அதனை உறுதியாக நிலைநிறுத்தி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 தெளிவாக சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் விசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரன் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ நம்முடைய பலவீனம் என்ன என்பது இந்த வேத வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த பலவீனத்தில் இருந்து நாம் விடுதலை அடைய முடியும்? இந்த பலவீனத்தில் இருந்து தப்பி தேவனுக்கு ஏற்ற முறையில் நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன உதவியை செய்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:26 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் இப்பொழுதும் ஜபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நிலங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வேத வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று அடியேனை வழி நடத்த வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் நான் உங்களுக்கு பிரசங்கித்திருந்தேன். ஒரு குறிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்தது எனக்கு ஞாபகமாக இருக்குது. அது என்னவென்றால், சட்டபூர்வமற்ற எந்த செயல்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கிடைப்பதில்லை. அதாவது கிறிஸ்தவர்கள் சட்டபூர்வமற்ற
விஷயங்கள் எதிலேயும் ஈடுபடுவார்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ உதவி கிடைக்காமல் விட்டால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்காமல் விட்டால், அவர்கள் சுயத்தை நாடுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்யப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக சுயம் செயற்படும். அப்போ சுயம் மாம்சத்தை நாடும், மாம்சம் பிரமாணத்தை நாடும், பிரமாணம் கிரியைகளை நாடும், அதனுடைய முடிவு அவலமே என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதனை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 8:1 தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து, அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடவாமல், இதுதான் தேவையான முக்கியமான ஒரு விஷயம். அநேகமான கிறிஸ்தவர்கள் மாம்சத்திலே அவர்கள் நடக்கிறார்கள். அப்போ மாம்சத்திலே அவர்கள் நடப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லி இந்த ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தில் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டு கிடக்கு. மறுபடியும் வாசிக்கிறேன், ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு இப்பொழுதே ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்கள் ஆவியினால் நடத்தப்படாவிட்டால் அவர்களால் ஜெபம் பண்ண முடியாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை பற்றித்தான் நான் தொடர்ச்சியாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ கிறிஸ்தவர்கள் ஆவியில் நடத்தப்படவில்லையா இருந்தால் அவர்களால் ஜெபம் பண்ண முடியாது. ஆவியில் நடத்தப்படவில்லையா இருந்தால் அவர்கள் மாம்சத்தில் நடக்கிறார்கள். மாம்சத்தில் நடக்கிற நேரத்தில் தேவனுக்கு ஏற்ற மாதிரி ஜெபம் பண்ண அந்த கிறிஸ்தவனால் முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆவியில ஜெபம் பண்ணுகிறது இல்லை, அவர்கள் மாம்சத்திலேயே ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனபடியால் அவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என கிறிஸ்து யோவான் 4:23 சமாரிய பெண்ணை நோக்கி என்ன சொல்லி இருக்கிறார் என்றதை நாம் கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்போ பிதா என்ன மாதிரி விரும்புகிறார் என்று சொன்னால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அந்த விதமான தொழுகையைத்தான் பரமபிதா ஏற்றுக்கொள்ளுகிறாரே தவிர மாம்சத்தில் தொழுகை செய்யும் பொழுது ஒரு காலமும் பரமபிதா அதனை ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதை யோவான் 4:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தற்போதைய காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் யோவான் 4:22 சொல்லப்பட்டபடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
நீங்கள் அந்த சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறத தொழுது கொள்கிறோம். இதே மாதிரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தற்போதைய கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறத தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்பதனை அநேக கிறிஸ்தவர்கள் அறியாதபடியினால் அவர்கள் அறியாததை தொழுது கொள்கிறார்கள், அறியாததை தொழுது கொள்கிறார்கள். தாங்கள் வேறு இயேசுவை தொழுது கொள்ளுகிறது என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் சபையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் இல்லையா இருந்தால் அங்கு உலாவுவது வேறொரு இயேசு. அந்த வேறொரு இயேசுவை தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறார்கள். தங்களுடைய சபையில் வேறொரு இயேசு இருக்கு, வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, வேறொரு ஆவி உலாவுகிறது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ யோவான் 4:22 ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனபடியால் அவர்கள் ஆவியில ஜெபம் பண்ணுவதில்லை. வேறொரு இயேசுவை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியினால் ஜெபம் பண்ண முடியாது. ஆவியில் ஜெபம் பண்ணுதல் எனப்படுவது ஜெபத்தை ஆவியானவர் வழி நடத்துவதே ஆகும். அப்போ ஆவியில் ஜெபம் பண்ணுவதென்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தை வழி நடத்த வேண்டும். இதனையே பவுலப்போஸ்தலர் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இருக்க ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதன் ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். பெருமூச்சு என்பது இருதயத்தில் தோன்றிய ஜெபபாரம். அந்த ஜெபபாரத்தை வார்த்தையினால் உருவாக்க முடியாமல் இருப்பதனால் அந்த பாரம் பெருமூச்சாக உருவாகிறது, பெருமூச்சாக மாறுகிறது. அந்த விதமான இருதயத்தையே தேவன் உற்று நோக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய பெருமூச்சு தேவனுடைய சிங்காசனத்திற்கு செல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அழகான வார்த்தைகளில் பிரியப்படுவதில்லை. அழகான வார்த்தைகளினால தொடரான வார்த்தைகளின தொடர்ச்சியான வார்த்தைகளை உபயோகிப்பதனால பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு அதுகளில் பிரியமாய் இருக்கிறதல்ல. அப்போ தேவனை நோக்கி கதறும் இருதயத்தையே அவர் பார்க்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், அழகான வார்த்தைகளில் பரிசுத்த ஆவியானவர் பிரியமாய் இருப்பதில்லை. தேவனை நோக்கி கதறும் இருதயத்தையே அவர் பார்க்கிறார் என்பதனை ஏசையா 66:2 விபரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசையா 66:2.
என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிரமப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ யாரை நான் பார்ப்பேன், யாருடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் என்றது ஏசாயா 66:2 சொல்லப்பட்டிருக்கிறது. சிரமப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவ்வளவாக நடுங்குற கிறிஸ்தவர்களை நான் காணவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற கிறிஸ்தவர்கள் வெகு குறைவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாதிரியான இருதயத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சிரமப்பட்டு ஆவியினால நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ அந்த விதமான இருதயத்தை தான் அந்த விதமான இருதயத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அத்தகைய பெருமூச்சை விவரிக்க முடியாது. அது இருதயத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறது. அதுவே பரிசுத்த ஆவியானவருடைய வழி. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவனை வழி நடத்துகிறார். அவரே தேவ சித்தத்தின்படி வழி நடத்துகிறார். ரோமர் 8:27. சாத்தானுடைய தாக்குதலின் பாரத்தை நாம் சுமக்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேற்றரவாளன். அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது அளப்பரிய பாக்கியம் அல்லவா? இப்படி இருக்க நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்வதும் கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்வதும் ஒன்றல்ல என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும். சில பேர் ரெண்டையும், பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்வதும் கிறிஸ்து வேண்டுதல் செய்வதும் ஒன்று என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வேண்டுதலை பற்றி எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய பாவத்துக்காக இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். அதாவது நாம் பாவம் செய்யும் பொழுது இந்த ஜெபம் கிறிஸ்துவினால் ஏறெடுக்கப்படுகிறது என்று சொல்லி எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்ச்சியான முடிவில்லாத வேண்டுதல் கிறிஸ்துவினால் செய்யப்படாவிட்டால் நாம் ஒரு நாளுக்காக நிலைத்திருக்க முடியுமா என்பதை கிறிஸ்தவர்கள் சிந்தித்து பார்ப்பது நல்லது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக நம்முடைய பாவங்களுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் என்ற உண்மையை எபிரேயர் 7:25 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தொடர்ச்சியான முடிவில்லாத இந்த வேண்டுதல் கிறிஸ்துவினால் செய்யப்படாவிட்டால் நாம் ஒரு நாளுக்காக நிலைத்திருக்க முடியாது என்பதனை கிறிஸ்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவத்தை தேவன் கண்ணால் சகிக்க மாட்டார். பாவத்தை அவர் ஒரு பொழுதும் சகிக்க மாட்டார். அப்போ நாம் பாவம் செய்கிற நேரத்தில் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேண்டுதல் அவரிடம் போகிறபடியினால் நாம் உயிர் தப்பி பிழைக்கிறோம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும்.
அப்படியாயின் நாம் ஒவ்வொரு முறையும் பாவச் செயல்களில் ஈடுபடும் பொழுது கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணுகிறாரோ என்றொரு கேள்வி வருகிறது. அப்படி அல்ல. எல்லாவற்றையும் நமக்காக அவர் சிலுவையில் நிறைவேற்றி இப்பொழுது பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறபடியினால் பரலோகத்தில் கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் ஒன்றே நமக்காக தொடர்ச்சியாக ஜெபம் நடைபெறுவதற்கு உதவுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் சில வேளை யோசிப்பார்கள், நாம் ஒவ்வொரு காலமும் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லி. அப்படி அல்ல. ஏற்கனவே அவர் பூமியில் இருக்கும் பொழுது சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடியினால் இனி அவர் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது அவர் செய்ய போகிறதா இருந்தால் அவர் செய்தது இன்னும் முடிவாகவில்லை என்று சொல்லி போய்விடும். அவர் செய்தது முழுதுமாக முடிவு பெற்றது. ஆனபடியால் இனியொருக்கா அவர் எதையும் திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறபடியினால் அவருடைய பிரசன்னம் பரமபிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் இப்போ உட்கார்ந்திருக்கிறார். அப்போ பரலோகத்தில் அவருடைய பிரசன்னம் ஒன்றே நமக்கு இடைவிடாமல் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இனி அதாவது ஒருக்காத்தான் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். இனி அவர் ஒன்றையும் செய்வதற்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு அவர் செய்ததை நாம் விசுவாசிக்க வேணுமே தவிர, அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ தொடர்ச்சியான ஜெபம் நடக்கிறதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம். அப்போ பரலோகத்தில் அவருடைய பிரசன்னம் தெளிவாக காட்டுகிறது. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆனபடியால் ஜெபம் தொடர்கிறது. இப்படி இருக்க நமக்காக அப்போ ஒரு பக்கம் கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார், இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேண்டுதல் எதற்காக செய்யப்படுகிறது? நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம் சார்பில் எப்படி செயற்படுகிறார் என்பதும் இதற்குள் அடங்குகிறது. நாம் தவறும் பட்சத்தில் கிறிஸ்து நமக்காக இடைவிடாமல் வேண்டுதல் செய்கிறார். அதே நேரம் பரிசுத்த ஆவியானவர் நாம் தவறிய காரணத்தை நமக்கு காண்பிப்பதற்கு விருப்பமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரே ஜெபத்தை செய்கிறதென்றதல்ல, அது ஒவ்வொரு ஜெபம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேணும் என்பதற்காக ஜெபம் பண்ணுகிறார். அப்போ அதே நேரம் நாம் தவறும் பட்சத்தில் கர்த்தராகிய இயேசு, அப்போ தவறும் பட்சத்தில் என்று சொன்னால் நாம் பாவம் செய்கிற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் பரமபிதாவினிடத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நாம் தவறிய காரணத்தை நமக்கு காண்பிப்பதற்கு விருப்பமாக இருக்கிறார். ஏன் பாவம் செய்தாய், என்ன காரணத்துக்காக பாவம் செய்தாய் என்று சொல்லி அந்த காரணத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விருப்பமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்பொழுதும் ஒவ்வொரு முறையும் தவறான
பொருத்தமற்ற இடத்தில் நம்முடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தியதே முக்கியமான காரணமாகும். அப்போ இந்த காரணத்தின் நிமித்தம்தான் பாவம் செய்யப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாமல் வேறொரு இடத்துல இருக்கிறதன் நிமித்தம்தான் நாம் பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி பாவச் செயல்களில் நாம் ஈடுபடுகிற நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் நம்முடைய விசுவாசம் திசை திருப்பப்படும் பொழுது நாம் தவறுகிறோம். அப்போ எப்போ நாம் தவறுகிறோம், எப்போ நாம் பாவம் செய்கிறோம், கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் நம்முடைய விசுவாசம் திசை திருப்பப்படும் பொழுதே நாம் தவறுகிறோம், நாம் பாவம் செய்கிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் பொருத்தமான இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டால் பரிசுத்த ஆவியானவருக்கு சட்டபூர்வமான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அவர் நம்மில் வல்லமையாக செயற்படுவார். விசுவாசம் பொருத்தமான இடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது என்பதன் பொருள் நம்முடைய விசுவாசம் எக்காலத்திலும் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்க வேண்டியதே ஆகும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி சொற்பமாக நமக்கு கிடைப்பதற்கு காரணம் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்தில் அது நிலைநிறுத்தப்படாததே ஆகும். வேறொன்றிற்கும் அவர் நம்மை தண்டிப்பதில்லை. வேதத்தில் எத்தனை முறை அற்ப விசுவாசியே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கண்டித்திருக்கிறார். மத்தேயு 6:30, 8:26, 14:31, 16:8, லூக்கா 12:28 ஆகிய வேத வாக்கியங்களில் அடிக்கடி அற்ப விசுவாசியே என்று சொல்லியிருப்பதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பொருள் விசுவாசத்தை வைத்திருக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் வேறு எதனிலும் விசுவாசத்தை வைத்திருப்பதையே அற்ப விசுவாசம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை கண்டித்திருக்கிறார். அதே மாதிரி நம்மையும் அவர் இந்த நேரத்தில் கண்டிப்பார். எப்படி கண்டிப்பார்? இருக்க வேண்டிய இடத்துல விசுவாசத்தை வைக்காமல் வேறொரு இடத்துக்கு விசுவாசத்தை வைக்கும் பொழுது நம்ம எல்லோரையும் அற்ப விசுவாசியே அற்ப விசுவாசி என்று தன்னுடைய சீஷர்களை கண்டித்த மாதிரி நம்மையும் அவர் கண்டிக்கிறார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் வைக்க வேண்டிய இடம் எது என்பது 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்குமாயின் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி அவர் நமக்காக அவருடைய வேண்டுதலும் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முற்றிலும் ஜெயம் கொண்ட வாழ்க்கையாக அமையும். அதாவது ரோமர் 6:14 சொல்லப்பட்ட மாதிரியே நடக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465
1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.